بسم الله الرحمن الرحيم. عن النعمان بن بشير رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله كتب كتابا قبل أن يخلق السماوات والأرض ب1000 عام أنزل منه آيتين ختم بهما سورة البقرة. கணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பல முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கதப கிதாபன் قبل ان يخلق السماوات والارض بألفين عام. அல்லாஹ் வேதத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, எதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக? வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் வேதத்தை எழுதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஸல மின்ஹு ஆயத்தைனி, அதிலிருந்து 2 வசனங்களை அல்லாஹ் இறக்கினார். அதிலிருந்து 2 வசனங்களை அல்லாஹ் இறக்கினார். அது 2 வசனங்கள் என்ன? ஹதமு பிஹிமா சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். அது சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அது எங்க இருந்தது? லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருந்தது, பாதுகாக்கப்பட்ட பலகையில் இருந்தது. அந்த எழுதப்பட்ட அந்த 2 வசனம், அந்த எழுதப்பட்ட ஆயத்துகளில், அந்த வேதத்தினுடைய ஆயத்துகளில் 2 வசனம் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன அப்படின்னா, வலா துக்ரஹு ஃபீ தாரி ஸலாத்தி லயாலி, யாருடைய வீட்டில் 3 இரவுகள் அந்த 2 வசனங்களையும் ஓதப்படுகிறதோ, வயக்ரஹு பிஹா ஷைத்தான், ஷைத்தான் அந்த வீட்டில் நெருங்க மாட்டான் என்று சொன்னாங்க. சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்களை இரவில் யாருடைய வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான், நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்களுடைய உயர்வை பற்றி நமக்கு சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் திருமிதி, தாரணி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கரஅ ஸலாத ஆயாத் மின் அவ்வலி சூரத்துல் கஹஃப், யார் சூரத்துல் கஹஃபுடைய ஆரம்ப 3 வசனங்களை ஓதுவாரோ, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார். தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து கியாமத் நாளை ஒட்டி தஜ்ஜால் என்பவன் வருவான். அவன் அநியாயக்காரியன், அட்டூழியம் செய்யக்கூடியவன், வடிகெடுக்கக்கூடியவன். அந்த வடிகெடுக்கக்கூடியவனுடைய குழப்பங்கள் இருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்மளே பாதுகாப்பான். யார் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 3 வசனங்களை ஓதுகிறார்களோ. இன்னும் சில ஹதீஸ்கள்ல வருது சூரத்துல் கஹ்ஃபுடைய 10 வசனங்கள் என்று வருது. ஆனா இந்த ஹதீஸ்ல 3 வசனங்கள் என்று வருது. இந்த ஹதீஸ் திருமிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு, ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு இதயம் உண்டு. வகல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் என்ன தெரியுமா? சூரத்துல் யாசீன். குர்ஆன் வகல்புல் குர்ஆனி யாசீன்,
குர்ஆனுடைய கல்பு சூரத்துல் யாசீன். வமன் கரஅ யாசீன், யார் சூரத்துல் யாசீனை ஓதுகிறார்களோ கதபல்லாஹு லஹு பிகிராஅத்திஹா கிராஅத்துல் குர்ஆனி 10 மர்ராத். ஒரு சூரத்துல் யாசீனை யார் ஓதுகிறாரோ அவருக்கு 10 குர்ஆன் ஓதிய நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு சூரத்து யாசீனை ஓதினா 10 குர்ஆன் ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை சூரத்துல் யாசீன் ஓதுவதன் மூலமாக கிடைக்கும். அதனாலதான் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்றாங்க, யாசீன் ஓதிக் கொள்கிறார்கள். தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு யாசீன் ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் என்ன பண்ணிக்கணும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சூரத்துல் யாசீனை ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு யாசீன் ஓதுனா 10 குர்ஆன் ஓதிய நன்மை நமக்கு, கிராஅத்துல் குர்ஆனி 10 மர்ராத், 10 தடவை ஓதிய நன்மைகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமிதி, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா கரஅ த்வாஹா யாசீன், அல்லாஹ் சூரத்துல் யாசீனையும் சூரத்து தாஹாவையும் ஓதினான். قبل ان يخلق السماوات والارض بألف عام, வானம் பூமி படைக்கப்படுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் சூரத்து தாஹாவையும் சூரத்து யாசீனை ஓதினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலம்மா சமிஅத்தில் மலாயிகா அல் குர்ஆன், அந்த குர்ஆனுடைய வசனங்களை, அந்த அத்தியாயங்களை மலக்குமார்கள் கேட்ட பொழுது, துபா லி உம்மத்தி யன்ஸில் ஹாதா அலைஹா, இந்த அத்தியாயங்கள் எந்த உம்மத்தின் மீது இறக்கப்படுகிறதோ அவர்கள் நல்வாழ்த்து பெறட்டும். வதூபா லி அஜ்வாமி தஹ்மில் ஹாதா, இந்த சூறாக்களை யாருடைய உள்ளங்களில் மனனம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நல்வாழ்த்து பெறட்டும். வதூபா லி அல்சினதிக்கும் ததகல்லமு பிஹாதா, யாருடைய நாவுகள் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் நல்வாழ்த்து பெறட்டும் என்று மலக்குமார்கள் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இதை கொண்டு குர்ஆனுடைய சில சூறாக்களுக்கு சில முக்கியத்துவங்களும் மகத்துவங்களும் இருக்கின்றன என்ற அடிப்படையில் சூரத்துல் யாசீன், சூரத்து தாஹா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 3 வசனங்கள், இதற்கெல்லாம் தனித்தனி சிறப்புகளும் உயர்வுகளும் மகத்துவங்களும் இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள். வல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்